ஆக்சுவலாக சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஹோட்டலில் உள்ள என்ட்ரானோடனே ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரூம் எல்லாம் ரெடி பண்ணுறது ஹவுஸ் கீப்பிங், அதே மாதிரி நமக்கு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய எஃப்என்பி சர்வீஸ், நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் கொடுக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷன், இது மேஜர் 4 டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இவங்களை எல்லாம் இன்டகிரேட் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், மேனேஜர் கேட்டகரி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே சென்னை சம்பிரதாயிலேருந்து ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஸ்கில்டாக இருக்காரோ, ஸ்ட்ரென்த்தனாக இருக்காரோ, பேஷனாக இருக்காரோ, அவர் முதல் மாதம் மலேசியாவில் போய் ட்ரைனிங் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் எக்ஸ்பர்ட். அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல் அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒரு சில பேருக்கு கை நல்லா வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இருக்கும். ஃபாரின் ட்ரைனிங்கோடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய செலிபிரிட்டி, வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டியை பார்க்க முடியும், நிறைய அப்டேஷன் அங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு லெவல் குஷன் சொல்லுவோம், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் அந்த 6 மாதம் முடித்து வரும்போது அவங்களுக்கு மற்ற எல்லாரையும் விட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும், நிறைய கற்றுக்குவாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன்லேருந்து, இந்த பாடி லாங்குவேஜில் அவங்களுடைய ஏர்னிங்ஸே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எல்லா காலேஜிலும் கிடைக்கிறது இல்லை. சென்னை சம்பிரதாயில் அது கிடைக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய இத்தனை வருஷத்தோடைய டைப், இத்தனை வருஷம் நாம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்டூடெண்ட், அதனால் இந்த டைப் சாத்தியமாகுது. அதாவது ஃப்ளோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு, இங்கே இருக்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜை விட நம்ம டிஃப்ரென்ஷியேட் படுத்தி காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் டொமஸ்டிக் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஆரம்பித்தோம். வாட் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேன் இண்டியா பிராண்டாக சென்னை சம்பிரதாய் இந்த வருஷத்துலேருந்து மாறி இருக்கு, டெல்லியில் கேம்பஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் ஆஃப்டர் மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ், இப்படி அந்த மாதிரி கண்ட்ரியை தாண்டி இன்னும் நிறையா கண்ட்ரிகளுக்கு நம்மளுடைய மாணவர்களை அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த எக்ஸ்பான்ஷன். வேறு தனி பைட்ஸும் கொடுக்கணுமா? தேவையில்லை, எல்லாமே தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் பேசுங்க. Okay, afternoon everybody, media. Sir கேட்ட மாதிரி why? Because நம்ம காலேஜ் academic-ஆ நல்லா ஒரு 3 years நல்லா கற்றுக் கொடுக்க. They come there and the practical aspect on the job straight. Like chefனா chef, அவங்க லேர்னிங் இல்லை, ஷெஃப் சேர்ந்து 5-star ஹோட்டல் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். There's a minimal chance for mistakes and all that. So this is quite a high pressure 5-star because celebrities, kings, prime ministers, அப்புறம் மலேசியாவில் அதிகமாக கான்ஃபரன்ஸ்லாம் செய்வோம், MICE, மீட்டிங், இன்சென்டிவ், கன்வென்ஷன், எக்ஸிபிஷன். இப்போ நெக்ஸ்ட் 2 months சென்ட் பண்ணும்போது இது 5-star பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்வோம். So these are very good exposures, the 6 months there. So செஞ்ச மாதிரி 4 departments இருக்குல்ல, either they feel they are accustomed to, they like, okay, culinary chef na chef level, so they come back, they do the exam, they know enna department la polana, because hotel konjam vera mari. So front office na front office le poidalam, apdi guest registration, front office, room division, apra operation manager, GM la ellaam. So that's where they find their niche, enna what I want to become. இப்போ அமிர்தா எல்லாம் ஜெனரலாக கொடுத்துட்றாங்க, எல்லாம் ஜெனரல் ஹோட்டல் எல்லாம் எக்யூப் பண்ணிடுவாங்க. ஸோ த இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேரியர் சார். தேங்க்யூ. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்துலாம் வர்றாங்கன்னு சார் கேட்குறாங்க. நம்மளுடைய சென்னை சம்பிரதாயில் களியக்காவிலிருந்து சென்னை வரைக்குமே வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் ஏரியாஸ் இருந்தாங்க. களியக்காவிலின்னு சொன்னது கேரளாவுடைய பார்டர், களியக்காவிலி தாண்டிட்டோம்னா கேரளா வந்துடும். ஸோ அது மாதிரி பட்டி தொட்டி எல்லாம் இருந்து நிறைய மாணவர்கள் வர்றாங்க. அவங்க இடத்துலையே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் இருந்தாலும் அதை விட்டுட்டு ஏன் இங்கே வர்றாங்கன்னா,
சென்னை சம்பிரதாயக்கு வந்தால் தான் அந்த எக்ஸ்போசர் கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்மகிட்ட மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அலுமினி 31,651 பேர் ஏற்கனவே பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எங்கே போனாலும் எந்த மேஜர் ஸ்டார் ஹோட்டல் போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட். மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கே 125 வருஷத்தில் முதல் முறையாக 3 தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஒரே காலேஜ் நம்ம சென்னை சம்பிரதாயம்னா, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். நம்மளுடைய குவாலிட்டி கல்னரி ஒலிம்பிக் ஜெர்மனிலேயே நாம தான் கோல்டு மெடல் அப்படிங்கிறது நம்மளுடைய குவாலிட்டி எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட வேறு யார்கிட்டையுமே இல்லாத ஒன்று என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த இன்ஃப்ரா நம்மக்கிட்ட மட்டுமே இருக்குது. ஏன் அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலில் போய் மாதிரி ஒரு இடத்துல படிச்சுட்டு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா பயப்படுவாங்க. அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டையே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக 7 ஸ்டார் ஹோட்டலாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால தான் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்துலேயுமே பிரில்லியண்ட்டாகவும் ஃபஸ்ட்டாகவும் இருக்குது. சார் வார்த்தை பேசலாமா? ப்ளீஸ் சார். ஓகே சார், 2010 சென்னை அமிர்தா நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். நம்ம விஷன், அதாவது நம்ம மாணவர்கள் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இது ஆரம்பிச்சிது. ஆனால் ரொம்ப கடுமையான உழைப்பில் இன்றைக்கி நல்ல பேர் நம்மளுக்கு, நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா. இந்த 31,000 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோன்னா பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆல்ரைட், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நல்ல பேரோடு இருக்குது சென்னை அமிர்தா. பல நாட்டிலேருந்து வந்து இங்கே படிக்க போகிறாங்க. இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நேபாள்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, மலேசியாலேருந்து ஸ்டூடெண்ட் வந்து இங்கே படிக்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இப்போ வந்து சென்னை அமிர்தா பேர் டாப்பில் இருக்குது. முன்னே வந்து ஆரம்பிக்கக்குள்ளே மாணவ முடிச்சோம் நாங்கள் தான் போய் ஹோட்டல் தேடி அவங்களுக்கு போய் சேர்க்கணும். இப்போ வந்து தேவையில்லை. ஹோட்டல், மேரியட் ஹோட்டல், ஹில்டன் ஹோட்டல், ஹயாத் எல்லாம் வந்து இப்போ என்னையே பார்க்குறாங்க மலேசியாவில். ஓகே, இப்போ ரீசன்ட்லி மேரியட் குரூப் நியூசிலாண்டில் ஓகே 200 பேர் வேணும் சார் அப்படின்னு என்னை மலேசியாவில் பார்த்தாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க. ஸ்பெயின் அடுத்தது இப்போ நான் போனோன்னே ஸ்பெயின் வந்து பார்க்குறாங்க. ஏற்கனவே ஜெர்மனியில் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ரைட், நீங்கள் பாருங்கள், இவங்க எல்லாம் தான் சென்னை அமிர்தாவில் அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் உருவாக்குறாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஹோட்டலுக்குலாம் அவங்க நம்பிக்கை வந்துருச்சு இவங்க மேலே. இப்போ நம்ம தேடி போக தேவையில்ல, அவங்க நம்மளை தேடி வராங்க. படிக்கிறதுக்கும் சரி, வேலைக்கும் சரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து இவங்க படிக்க ஆசைப்படக்குள்ள நம்ம பிள்ளைங்க இங்கே இருக்காங்களே, அவங்கள வந்து இங்கே படிக்க சொல்லுங்கள், வாழ்க்கையில் நல்லா முன்னேற சொல்லுங்கள், நல்லா இருக்க சொல்லுங்கள். நன்றி. ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன், ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் இந்தியன்ஸ் தான் வெளியில் போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் படிக்க போவாங்க. இப்போ அந்த ட்ரெண்டு மாறி இருக்கு. நேபாளில் இருந்து, மலேசியாவில் இருந்து, சிங்கப்பூரில் இருந்து, ஸ்ரீலங்காவில் இருந்து, வேரியஸ் கண்ட்ரியிலேருந்து இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து சென்னை சமிர்தாவுக்கு படிக்க வர்றாங்க. ஸோ இனிமேல் நம்ம சென்னை சமிர்தாவில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஸோ கண்டிப்பாக நாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இன்னும் பல பேருடைய லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அதில் மீடியாவுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் சார்பாக சாருக்கு சில ப்ரெசன்டேஷனை கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் 1 minute. We will now proceed with the signing of the memorandum of understanding. This partnership symbolizes a shared commitment towards academic excellence, industry exposure, and international opportunities. Assign all pages. நீங்க அங்க Therefore, you have been signed. Let's have a big round of applause for this memorable event.